ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு பால் கிளாஸை எடுத்துக்கிட்டு கருணாவோட ரூமுக்கு தான் வரா. அவளோட வருங்கால மாமியாரை கவர் பண்ணுறதுக்காக. என்னம்மா சசி, எனக்காக எடுத்துகிட்டு வந்தா, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, உடனே வந்து ஆமாம், எனக்கு வந்து அம்மா அப்பாலாம் இல்லை, உங்களை பார்க்கும்போது என் அம்மா மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கருணா என்ன பண்ணுறா, நிறைய நகை எல்லாத்தையுமே வருங்கால மருமகளுக்காக எடுத்து வச்சிருப்பா போல. ஸோ அதை எடுத்து இது எப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. ரொம்ப நல்லா இருக்கத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது வந்து உனக்காக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உடனே அதை எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக, அத்தை எனக்கு வந்து உங்களோட பாசமே போதும், இதெல்லாம் எனக்கு இப்ப வேணாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நீங்க வாங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, வந்து படுங்க, உங்களுக்கு கால் அமைக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அமைக்க விட்டுட்டு இருக்கா. நீ எவ்வளவு நல்ல மருமகளா இருக்கமா, உன்ன மாதிரி ஒரு மருமகள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கருணா சொல்ல, இவளும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. மனசுலயே நினைக்கிறா, எப்படியாவது இந்த கிழவிய வந்து நம்மளோட வலையில மாட்ட வைக்கணும், அப்பதான் இந்த வீட்டுல நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நினைச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மனோரஞ்சனையும் பார்த்துட்டு, இந்த சசி சரியில்லையே, ஏதோ ஒரு பிளான் போடுறாரு மட்டும் நல்லா தெரியுது, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க நைட் ஆயிடுது. சீமா வந்து படுத்திருக்கா. அப்ப பிரேம் பதறி அடிச்சுட்டு வரா. சீமா உன் கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு பாக்குறான். அவளோட கைக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு, என்னம்மா என்னாச்சு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறான். இல்லைங்க, இந்த மாதிரி நான் கவனமாக இருந்திருக்கணும், பரவாயில்லைங்க, சின்ன காயம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். நீ வந்து உன்னை பார்த்துக்க சீமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு தெரியுமா, அதனால தான் வேலையை பாதியோடு போட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட அவளை ஹேக் பண்ணி அவளுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து சசி தான் வந்து முதல் முறையாக வந்து பரத்வாஜ் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஆரத்திலாம் காட்டிட்டு இருக்கா. எல்லாரும் நல்லபடியாக எடுத்துடுறாங்க. அப்போ வந்து கருணா வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. பார்த்தீங்களா, என்னோட மருமக இன்னும் வந்து அவளுக்கு கல்யாணமே ஆகலை, அப்படி இருந்துமே வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்கு. உடனே வந்து கருணா வந்து சீமாவை பிடிச்சி திட்டா. சீமா ஒன்றை தானே வந்து இந்த வேலையை பார்க்க சொன்ன, நீ வந்து நல்லாவே வந்து என்ன ஊத்தலையா, பாரு விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே ரோஹிணி சொல்றா, நீங்கள் அவங்கள திட்டாதீங்க, நான் தான் பண்ணேன், நான் நல்லா தான் வந்து எண்ணெல்லாம் ஊற்றுனேன், எப்படி வந்து இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே கருணா வந்து திட்டுறாங்க, உங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது, என்னோட சசி இருக்காளே அவள்கிட்ட இருந்து கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. உடனே ரோஹிணிக்குமே ரொம்ப கோவம் வந்துடுது. ரொம்ப வந்து சோகமா போயிட்டு ரூம்ல போய் இருக்காளா. அப்பதான் வந்து சீமா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த பாருமா, அவங்க வந்து ஏதாவது பேசிட்டு போறாங்க, நீ வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அதோட கருணா வந்து வேகமா கத்துற சவுண்டு கேட்குது. என்னச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போய் இருக்கு. உடனே வந்து ரொம்ப கோவமா ரோஹிணியை வந்து திட்டிட்டு இருக்காங்க. உன்னோட இந்த அலட்சியத்தால எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு பாரு, இன்னைக்கு என்னோட மருமக முதல் முறையா ஆரத்தி எடுத்தா, இப்ப போய் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே அழுதுட்டு இருக்கால. அப்ப கரெக்டா பாட்டி வந்து போது நிறுத்து கருணா, எதுக்கு இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா, ஒரு நாள் நான் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பேச்சு பேசுறீ நீ அப்படின்னு சொல்ல, இந்த பாருங்க நான் வேணும்னு இப்படிலாம் பண்ணல, இந்த ரோஹிணி இருக்கால இவதான் இல்லாத வேலை பண்ணியிருக்கா, அந்த பாருங்க வேலை கணிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா பாட்டுக்குமே மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஐயோ இது வந்து அசம்பாவிதமாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட வந்து ரோஹிணி தான் வந்து மன்னிப்பு கேட்குறா. கருணாத்தை என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டவனை தான் அவள் அமைதியாரா. அதோட ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது சீமா போயிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, என்னம்மா ஆச்சு, இந்த மாதிரிலாம் நீ வருத்தப்படாத, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா இந்த சசி இப்போ தான் வந்து அவ கூட போய் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறாங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லைக்கா, நான் என்ன நல்லா தாக்கா ஊற்றி வச்சேன், எப்படி அந்த விளக்கு அணைஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியலக்கா அப்படின்னு இவ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சசி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அவ வந்து கரெக்டா தான் விளக்குல எண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு போயிருப்பா. அப்ப அதை வந்து சசி தான் மாத்தி வச்சிருப்பா. அதனாலதான் அந்த விளக்கு வந்து அணைஞ்சிருக்கும். அதனாலதான் ரோஹிணியும் திட்டு வாங்கியிருப்பா. இது எல்லாமே சசியோட பிளான் தான்.
அதோட இங்க சசி என்ன பண்றான், சந்தீப் இருக்கான்ல அவன தான் பார்க்க வரான். சந்தீப்னு நான் இப்ப வந்து பேர மாத்திட்டேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சங்கர் இல்ல சந்தீப்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இனிமே அவன அந்த பேர் சொல்லியே கூப்பிடலாம். அவன் வந்து சோகமா அங்க நின்னுட்டு இருக்கான்னா, உடனே சசி போய் என்னங்க என்னாச்சு அப்படிங்கிற மாரிலாம் அவன மயக்கிற மாரி பேசி அவன வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனும் இவகிட்ட வலிய தான் செய்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. சசியும் வந்து பக்கத்துல இருந்து பரிமாறிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்த வந்து சசி சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரோஹிணிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வருதாமே, இங்க இருக்கிறதுனால அவங்களால படிக்க முடியாது. நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, அவங்கள வந்து அவங்களோட அம்மா ஊருக்கு போக சொல்லுங்க. அப்படி போக சொன்னா அங்க வந்து அவங்க நல்லபடியா நிம்மதியா படிப்பாங்கல்ல. இங்கேயும் நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களால படிக்கவும் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டிக்குமே இது சரியா தான் படுது. இது சரியா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது உடனே வந்து ரோஹிணி சாரா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாட்டி, நான்லாம் வந்து இங்கேருந்தே படிச்சுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது சசிக்கு கடுப்பாகுதுச்சா. என்னடா அது இந்த பொண்ணு இருக்காளே, இவ வந்து நம்ம பிளான்லாம் சொதப்பிட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் இவ குறுக்க வந்துட்டே இருக்கா, அதனால தான் இவளை வந்து அவனோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு ஒத்துக்க மாட்டாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எல்லாருமே சேர்ந்தே சொல்கிறாங்க, இல்லை அவ சொல்கிறது கரெக்டு தான், இங்கே நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்குது, அதனால அது எல்லாத்தையும் நான் சீமா எல்லாரும் பார்த்துக்கிறோமா, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மாமியாக்காரங்களும் எடுத்து சொல்ல வேற வழியே இல்லாம நம்மளோட ரோஹிணியும் ஒத்துக்கிறா. உடனே சித்தார்த்து சொல்றான், ரோஹிணி கூட நான் வேணா போய் கொஞ்ச நாள் இருக்கவா, அவ கொஞ்சம் தனியா இருப்பான்னு ஃபீல் பண்ணுவாள் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அம்மாக்காரங்க சொல்றாங்க, ஏய் வாயை மூடுறா, ஒன்னாலதான் ஃபர்ஸ்ட் நான் அவளை அங்க அனுப்புறேன், நீ இருக்கும்போது அவளால எப்படிடா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து டபுள் மைண்டா இருக்கு, போலாமா வேணாமா, சசியை வந்து இந்த குடும்பத்துல விட்டுட்டு எப்படி போறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட வேற வழியே இல்லாம துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்காளா. அப்பதான் வந்து சசி எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இவ எதுவுமே சொல்லாம தான் இருக்கா. அதோட உள்ளாக்க வந்து இந்த பாரு ரோஹிணி, நான் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோச்சுக்காத, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன், உனக்கு நிறைய எக்ஸாம்லாம் வருது இல்லை, இங்கே கல்யாண வேலை நடக்கும், ஸோ உன்னால் படிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. உன்னோட ஹெல்ப் ஒன்று எனக்கு தேவையில்லை சசி, நீ கொஞ்சம் போறியா அப்படிங்கிற மாதிரி இவ மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் பேசுறா. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதோட அவளும் அங்கே இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அங்கே சித்தார்த் வரா. இந்த மாதிரி வந்து நீ அங்கே போகிறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு, பட் என்ன பண்ணுறது, உன்னோட படிப்பு இருக்கே, நீ போய் தான் ஆகணும், எனக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணி, என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ தானே அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்றா. உடனே அவ சிரிச்சுக்கிட்டு உங்களை மட்டும் இல்லை, நான் இந்த குடும்பத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து நம்மளோட ரோஹிணியும் கிளம்பி வந்துடுறா. ஸோ சாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு எல்லாத்துட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சித்தார்த்து தான் ட்ராப் பண்ண போகிறான் போல். ஸோ அவனும் வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்து பார்த்தா சசிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அப்பாடா இவளை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இனிமேல் நம்மளோட பிளானுக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இங்கே வந்து அவள் இந்த மாதிரி காரில் போயிட்டே இருக்கும்போது சீமாக்கு கால் பண்ணுறா. உடனே சீமா எடுத்து என்ன ரோகிணி ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா, என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லைக்கா இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்தேன், அது என்னமோ எனக்கு சரியாக இருக்குன்னு தோணலை, நான் இப்போவும் சொல்கிறேன் அந்த சசி மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவளோட ரகசியத்தை நான் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன், அதனால அவளை பற்றின ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே சமாளிச்சுக்கோங்க, நீங்கள் சசிட்டேருந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. இங்கே சீமாக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு சசி மேலே இவ்வளோ டவுட் பட்டுட்டே இருக்கா, ஒருவேளை சசி வந்து வேணும்னு நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கும் ஒரு சின்னதா டவுட் வரதான் செய்யுது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். டாடா பாய்.